ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு மகானாத்மாவை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். தான் பெற்ற அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமா, தான் யார், பரமாத்மா யார் அப்படின்ற ஞானத்தை பல லட்ச ஆத்மாக்களுக்கு கொடுத்து பாபாவுக்கு சமமாக மாற்றி அந்த உத்தமமான அந்த சேவை செய்த மகானாத்மாவுக்கு பாபாவுடைய நினைவு மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் தரலாம். அந்த வகையில நேற்று கூட பார்த்தோம், சண்டிகரிலிருந்து பிரம்மா குமாரி உத்ரா தேவி நேற்று சிவபாபாவுடன் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்திருந்தார். இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்ல போகின்றார். கேட்கலாமா? பிரம்மகுமாரி உத்ரா தீதி அவர்கள் மம்மா பற்றி நான் எப்பொழுதெல்லாம் கேள்விப்படும் பொழுது மம்மா மிகவும் பிரகாசமான முகமுடையவராக இருப்பாரோ அப்படின்று எனக்கு தோன்றியது. அப்போ மம்மாவை ஒவ்வொரு ஆத்மாவும் முதலில் உள்ளத்தாலும் பிறகு கண்களாலும் கண்டு கொண்டார்கள். இது குறித்து ஒரு சம்பவத்தை உங்களிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பிரம்மகுமாரி உத்தரா தீதி அவர்கள். நான் முதல் முறையாக மம்மாவை 1962 அந்த பட்டாலா அந்த சென்டரில் பார்த்தேன். அப்பொழுது மம்மாவை வரவேற்பதற்காக ஒரு கண் தெரியாத பெண் அந்த பூமாலை எடுத்து வந்து நின்று கொண்டிருந்தார். கண் தெரியாதவர், பாருங்கள் எவ்வளவு அற்புதமான. எடுத்த உடனே நமக்கு வந்து அந்த நினைவுகளை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு நான் அவரை பார்த்து ஆச்சரியம் அடைந்தேன். இவர் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் மம்மாவிற்கு எப்படி மாலை அணிவிப்பார் அப்படின்னு. பிறகு நான் கேட்டேன் அவரிடம், சகோதரி, நீங்கள் மம்மாவை எப்படி தெரிந்து கொண்டு மாலை அணிவிப்பீர்கள் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் அந்த கண் தெரியாத பெண்ணிடம். அப்போ அவர் சொன்னார், சகோதரி, நான் எப்படி தெரிந்து கொண்டு மாலை அணிவிக்கிறேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொன்னார் எனக்கு. அப்போ மம்மா நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்னால் நிறைய சகோதர சகோதரிகள் அந்த சகோதரனுடைய எதிலிருந்து விலகி நின்றார்கள். அப்போ மம்மா அவளுக்கு எதிரே வந்தார். சரியாக அதே சமயத்தில் அந்த பெண் மம்மாவுடைய கழுத்தில் பூமாலை அணிவித்தார். இது ஒரு அதிசயம். இதுதான் கண் அறியாவிட்டாலும் உள்ளம் அறியும் அப்படின்று சொல்லப்படும். அதாவது கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் உள்ளம் அறியும் அப்படின்று நான் நேரடியாக பார்த்தேன் இந்த காட்சி அப்படின்று உத்தரா தீதி அவர்கள் நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார் மம்மாவிடம் ஏற்பட்ட அனுபவத்தினை. நான் உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்ல போகின்றேன். நான் முதன்முறையாக மம்மாவை சந்தித்த பொழுது அந்த சமயம் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சங்கடமான சூழ்நிலையில் இருந்தது. அதாவது என்னுடைய லௌகிக வீட்டில் மிகவும் கடுமையான பந்தனம் இருந்தது. அப்போ என்னுடைய மனம் மிகவும் பாரமாக இருந்தது. அதாவது மம்மாவை போல என்னுடைய வாழ்வு மாற வேண்டும் அப்படி என்ற எண்ணம் என்னுடைய மனதில் எழுந்தது. அப்போ மம்மாவும் என்னை மிகுந்த அன்புடன் சந்தித்தார். அப்போ மம்மா அவர்கள் அச்சல் சகோதரியிடம் சொன்னார், பாருங்கள் அச்சல் அவர்களே,
இந்த குழந்தை மீது கவனம் வையுங்கள். அதாவது போக போக இவள் நன்கு சேவை செய்வாள். அதாவது பாபாவுடைய சேவை. அங்கிருந்து மம்மா சென்று கொண்டிருக்கும் பொழுது, மீண்டும் அச்சல் சகோதரியை பார்த்து, அதே வார்த்தையை மீண்டும் சொன்னார். யாரு? மம்மா அவர்கள். அதாவது, இந்த குழந்தையை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. பிறகு நான் இந்த வார்த்தைகள கேட்ட பொழுது, எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் சிறிதளவு தோன்றவில்லை. ஏனென்றால், அப்பொழுது எனக்கு மிகவும் பந்தனம் இருந்த காரணத்தினால், நான் இதைப் பற்றி யோசிக்கவும் முடியாத நிலையில் இருந்தேன். பிறகு நான் யக்ஞத்தில் சமர்ப்பணமாகி, பாபா சேவை செய்வேன் அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் மம்மாவனுடைய அந்த வார்த்தைகள் எனக்கு வரதானமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லிக் கொண்டு வருகிறார். சண்டிகரிலிருந்து பிரம்மகுமாரி உத்தரா தீதி அவர்கள். ஆனால் மம்மாவுடைய அந்த வார்த்தைகள் எனக்கு வரதானமாக மாறிவிட்டது. பிறகு என்ன ஆனது? நான் அந்த முழுமையாக பந்தனங்களிலிருந்து விலகி, அந்த ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு விட்டேன் அப்படின்ற அழகான அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். நான் உங்களுக்கு இன்னொரு அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். அதாவது மம்மாவுடைய வாழ்க்கை மிகவும் எளிமையாக இருந்தது. அவருடைய இதயம் விசாலமானதாக இருந்தது. அது மட்டுமா, மம்மாவிடம் ஒரு விசேஷமான சக்தி இருந்தது. அதாவது கண்டறியக்கூடிய சக்தி அதிகமாகவே இருந்தது. அதாவது அவருடைய வார்த்தை சத்தியமாகவும், அவருடைய வார்த்தை வரதானமாக இருந்தது. அதாவது மம்மா அவர்கள் அந்த தாரனுடைய அந்த சம்பூர்ண மூர்த்தியாக விளங்கியிருந்தார். நான் பார்த்திருக்கின்றேன் மம்மாவை. அதாவது ஒருவர் மம்மாவை சந்திக்க வந்திருந்தார். அவர் பிரம்மாவுடைய குழந்தை அல்ல. காரணம், அவர் அந்த பவித்திரமான வாழ்க்கையை கடைபிடிக்கவில்லை. அதாவது தூய்மையை இழந்திருந்தார். பிறகு மம்மா அவர்கள் தன்னுடைய வரதானை அந்த கரங்களை மேலே உயர்த்தி அவருக்கு வரதானம் வழங்கினார். அப்போ எதிரில் இருந்தக்கூடிய அந்த தூய்மை இழந்த அந்த மனிதர் அழ ஆரம்பித்து விட்டார். அழுது கொண்டே சொன்னார், "அம்மா, நான் உங்கள் அருகாமையில் வர முடியாதா?" அப்பொழுது மம்மா அவருக்கு பதில் உரைத்தார். "எப்படி குழந்தாய்? இது காளி தேவியினுடைய சந்நிதி. அதாவது தூய்மையற்ற எவரும் எளிதில் அடைந்துவிட முடியாது." இப்படியாக மம்மா அவர்கள் சீத்தலா, அதாவது குளிர்ந்த தேவியாகவும், அந்த காளி தாயாகவும் விளங்கியிருந்தார். இப்படியாக மம்மாவோடு ஏற்பட்ட அனுபவத்தினை சண்டிகிலிருந்து பிரம்மகுமாரி உத்ரா தேவி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். இன்னொரு அனுபவத்தினை நான் உங்களிடம் சொல்லப் போகின்றேன். மம்மா அவர்கள் அறிவுரை தரக்கூடிய விதி மிகவும் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதாவது யாரேனும் சரி, யாராவது தவறு செய்துவிட்டால், மம்மா அவர்கள் அவருக்கு சமிக்கை, அந்த சிக்னல் கொடுத்து செய்து கொண்டே இருப்பார். அதாவது அன்புடன் புரிய வைப்பது உண்டு. ஒரு முறை நாங்கள் சில கன்னியர்கள் நாங்கள் மம்மாவுடைய எதிரில் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது மம்மா அவர்கள் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். என்ன கேள்வி? உங்களில் யாராவது கடையில் விற்கும் அந்த பொருட்களை வாங்கி சாப்பிடுவீர்களா? அப்படி என்று. அப்பொழுது ஒவ்வொருவரும் அவரவரை பற்றி விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருந்தோம். அப்பொழுது மம்மா அவர்கள் அன்புடன் புரிய வைத்தார்கள். எப்படி? பாருங்கள், நீங்கள் யாருடைய குழந்தைகள்? மிக மிக சிரேஷ்டமான அந்த பரமபிதா பரமாத்மாவுடைய குழந்தைகள். நீங்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல. அன்று முதலாக எங்களிடம் தாரணை அவ்வளவு உறுதியாகிவிட்டது.
அதற்கு பிறகு நாங்கள் கடையில் விற்கக்கூடிய அந்த பொருட்களை ஒருபொழுதும் வாங்கி சாப்பிட்டது கிடையாது. அந்த அளவு மம்மா அவர்களுடைய வார்த்தைகளில சக்தி நிறைந்து இருந்தது அப்படி என்று அழகாக நம்முடைய பிரம்மகுமாரி உத்ரா தீதி அவர்கள் அழகாக மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக. அதனால்தான் மம்மா அவர்கள் தரக்கூடிய அந்த அறிவுரை தரக்கூடிய விதம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அலாதியாக இருக்கும். அலாதினியா இருக்கும். நாங்கள் கடைசியாக உங்களிடம் ஒரு அழகான அனுபவத்தினை சொல்லப் போகின்றேன். மம்மாவை பார்த்த உடனே எதிரில் உள்ளவர்கள் காட்சியைக் கண்டு அனுபவம் செய்தது ஏன்? ஏன்? மம்மாவுடைய ஆழமான தபஸ்யாவும், அவர்களுடைய தாரணையும் தான் அவரை காண்போருக்கெல்லாம் காட்சி கிடைக்க செய்தது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது பாபாவுடைய சாட்சாத்காரம் கிடைத்தது. அப்போ மம்மாவுடைய எதிரே எப்படிப்பட்ட கரடுமுரடான விரோதி மனிதரும் சரி தலை வணங்கி விடுவார்கள். அப்ப யார் தலை வணங்க வைத்தது? அப்போ நான் நினைக்கிறேன். அதாவது மம்மாவுடைய முன்மாதிரியான வாழ்க்கை முறைதான். அதாவது தாரணையுடன் கூடிய அந்த தபஸ்வி வாழ்க்கை அது மட்டுமா? பாபா மீது அவருக்கு இருந்த அந்த ஈடில்லா அந்த சமர்ப்பண பாவனைத்தான் அப்படின்று அழகாக உத்ரா தீதி நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒரு மனிதர் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர். அப்போ எங்களுடைய அப்பாவுடைய புத்தியை கெடுத்துக் கொண்டிருந்தார். அதாவது, "நீ உன்னுடைய மகளை கவனமாக பார்த்துக்கொள்." அதாவது பிரம்மகுமாரியுடைய அந்த ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தில் அங்க செல்ல விடாத அப்படின்னு சொன்னார் என்னுடைய அப்பாவிடம். ஆனால் அவர் எப்போ மம்மாவை சந்தித்தாரோ, அன்றே அவருடைய அனைத்து பாவனை, அனைத்து சுபாவம் எல்லாமே மாறி போனது அந்த மனிதருக்கு. பிறகு 7 நாள் பாடம் எடுத்துக்கொண்டார். பிறகு அவரே என் தந்தைக்கு சொன்னார், "நீ உன் மகளை தடுக்காதே. அங்கே மிக உயர்ந்த ஞானம் இருக்கிறது. அவருக்கு ஞானத்தை கொடு. நான் இவர்களுடைய தாயை பார்த்தேன். அவர் மிகப்பெரிய மனிதர். நீ சண்டை போடுவதை விடுத்து ஞானத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்" அப்படின்னு சொன்னார் என் அப்பாவிடம். அவர் சொன்ன வார்த்தை கேட்டு என் தந்தையும் பிறகு மாறிவிட்டார். பிறகு அவரும் என்னுடைய அப்பா ஞானத்தை புரிந்து கொண்டு எங்களை அந்த பந்தன் முக்தாக செய்து விட்டார். பிறகு மம்மாவுடைய நினைவுகளை மறப்பது என்பது என்னை பொறுத்தமட்டில் அது இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர் ஒரு மகானாக இருந்தார் மம்மா அவர்கள். அதாவது தாயினுடைய சொரூபமாக அவர் இருந்தார். அது மட்டுமா, மம்மா அவர்கள் பரோபகாரியம் அவரே. அதனால் தான் ஏன் தலை வணங்குகிறார்? காரணம் பரம தபஸ்வினி துர்கா தேவி இருந்த காரணத்தினால். அந்த தாரணை செய்த காரணத்தினால் தான் எல்லாரும் மம்மாவிடம் அப்படியே விழுந்து விடுகின்றார்கள் பணிவாக. பாருங்கள் மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக மம்மாவுடைய ஏற்பட்ட அனுபவத்தினை சண்டிகரிலிருந்து பிரம்மகுமாரி உத்ரா தீதி அவர்கள் இவ்வளவு நேரமாக நம்மிடம் அழகாக சொல்லி, அந்த மம்மாவின் எதிரிலே இருப்பதைப் போல அந்த அனுபவத்தினை நாம் பெற்றோம். பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு அழகான மகான் ஆத்மாவை பற்றி. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவில் இருந்து ஒவ்வொரு மகான் ஆத்மாவையும் பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். தான் பெற்ற அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமா, தான் யார், பரமாத்மா யார் அப்படின்ற ஞானத்தை பல லட்ச ஆத்மாக்களுக்கு கொடுத்து பாபாவுக்கு சமமாக மாற்றிய அந்த உத்தமமான அந்த சேவை செய்த மகான் ஆத்மாவுக்கு
பாபாவுடைய நினைவு மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் தரலாம். அந்த வகையில நேற்று கூட பார்த்தோம். சண்டிகர்லேருந்து பிரம்மா குமாரி உத்ரா தேவி நேற்று சிவபாபாவுடன் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்திருந்தார். இன்றைக்கு மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் சொல்லப் போகின்றார். கேட்கலாமா? பிரம்மகுமாரி உத்ரா தீதி அவர்கள் மம்மா பற்றி நான் எப்பொழுதெல்லாம் கேள்விப்படும் பொழுது மம்மா மிகவும் பிரகாசமான முகமுடையவராக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோன்றியது. அப்போ மம்மாவை ஒவ்வொரு ஆத்மாவும் முதலில் உள்ளத்தாலும் பிறகு கண்களாலும் கண்டு கொண்டார்கள். இது குறித்து ஒரு சம்பவத்தை உங்களிடம் இந்த பாக்கிய விதாதம் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பிரம்மகுமாரி உத்தரா தீதி அவர்கள். நான் முதல் முறையாக மம்மாவை 1962 அந்த பட்டாலா அந்த சென்டரில் பார்த்தேன். அப்பொழுது மம்மாவை வரவேற்பதற்காக ஒரு கண் தெரியாத பெண் அந்த பூமாலை எடுத்து வந்து நின்று கொண்டிருந்தார். கண் தெரியாதவர் பாருங்கள். எவ்வளவு அற்புதமான எடுத்த உடனே நமக்கு வந்து அந்த நினைவுகளை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். பிறகு